இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாநில தேர்தல்களுக்கான 99% PKR வேட்பாளர் பட்டியல் தயார். புதிய முகங்கள், பெண்கள், இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு. ஜொஹூர் மற்றும் நெகிரிசம்பிலான் மாநில தேர்தல்களுக்கான PKR வேட்பாளர் பட்டியல் 99% இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபூசியா சாலே அறிவித்துள்ளார். ஜொஹூரில் 20 வேட்பாளர்களையும் நெகிரிசம்பிலானில் 16 வேட்பாளர்களையும் களமிறக்குவதற்கு கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான ஆலோசனைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 99% உறுதி செய்யப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியலானது இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் ஃபூசியா சாலே குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேட்பாளர் பட்டியலில் அனுபவமிக்க தலைவர்கள், புதிய முகங்கள், பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதிகள் ஆகியோருக்கு சமநிலையான இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பு இரு மாநிலங்களிலும் எத்தனை சதவீத புதிய முகங்கள் களமிறக்கப்பட உள்ளன என்பது குறித்து அவர் தகவல் தெரிவிக்க மறுத்துவிட்டார். அதேவேளையில் ஜொஹூர் புத்ரிவங்சா தொகுதியை ஜொஹூர் அமானா கட்சி கோரியிருந்தாலும் அந்த விவகாரம் கூட்டணியின் உயர்மட்ட தலைமையில் தீர்வு காணப்பட வேண்டிய விவகாரம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமானாவின் கோரிக்கை தொடர்பில் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட்டணியின் உயர்மட்டத்தில் ஏற்கனவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிட்டதாகவும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சருமான டாக்டர் ஃபூசியா சாலே தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கு நீண்டகால அடிப்படையில் பெட்ரோல், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வழங்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற ரஷ்யா ஆசியான் நினைவேந்தல் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டதை தொடர்ந்து தனது 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணத்தின் நிறைவில் மலேசிய செய்தியாளர்களை சந்தித்த அன்வார் இந்த ஒப்பந்தம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ளதைப் போல ஆண்டுதோறும் அல்லது குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டுமே புதுப்பிக்கப்படும் ஒப்பந்தங்களை சார்ந்திருக்காமல் நீண்டகால எரிசக்தி வழங்கல் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மலேசிய மக்களுக்கு நாட்டின் எரிசக்தி விநியோகம் குறித்து நீண்டகால உறுதி கிடைக்கும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் தான் நாடு திரும்பியவுடன் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்வார் ஒப்பந்த வரைவு ஏற்கனவே தயாராக உள்ளதோடு அடிப்படை கொள்கைகளிலும் இரு தரப்பும் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக விளக்கமளித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் 30 விழுக்காடு பெண்கள் இடம்பெற வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்மொழிவிற்கு அமானா கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது ஃபைஸ் ஃபட்சில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய தலைமைக்குழு கூட்டத்தில் இதற்கு ஆதரவு வழங்க ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் வரவிருக்கும் ஜொஹூர் மற்றும் நெகிரிசம்பிலான் மாநில தேர்தல்களை எதிர்கொள்ள கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஃபைஸ் ஃபட்சில் குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் அமானா மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் உள்ள தேர்தல் இயந்திரங்களை முழுமையாக செயல்படுமாறு அமானா உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யூனிவர்சிட்டி மலாயா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவர் மீது சுமத்தப்பட்ட பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகள் தொடர்பான உள் விசாரணையின் முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று மாணவர் அமைப்பு ஒன்று வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டிற்கும் மேலாக மாணவர்களும் பொதுமக்களும் பதிலுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக நியூஜென் UM என்ற அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர் மீண்டும் கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வருவதாக வெளியான தகவல்கள் கவலை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளானது முதலாக கடந்த 2024 ஆண்டு டிசம்பரில் வெளிச்சத்துக்கு வந்தன.
மாணவர்களிடம் பேராசிரியர் ஒருவர் தனது ஆபாச புகைப்படங்களை பகிர்ந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது குறித்து கடந்த ஆண்டு செப்டம்பரில் பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் உள் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விசாரணை குழு தனது அறிக்கையை தயாரித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தது. எனினும் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ முடிவும் வெளியிடப்படாததால் சம்பவத்தின் உண்மை நிலை மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாணவர்களும் பொதுமக்களும் தெளிவான விளக்கத்தை எதிர்பார்த்து வருகின்றனர். இம்மாத தொடக்கத்தில் பண்டார் சன்சூரியாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்தோனேசிய பெண்ணை கொலை செய்ததாக 44 வயதுடைய பெண் ஒருவர் இன்று செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 44 வயதான சின் சவுலான் என்ற அப்பெண் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். சுயதொழில் செய்து வரும் சின் சவுலான் புத்ரி என அடையாளம் காணப்பட்ட இந்தோனேசிய பெண்ணை கடந்த ஜூன் 3ஆம் தேதி பிற்பகல் 2:31 மணியளவில் பண்டார் சன்சூரியாவில் உள்ள தி ஒலிவ் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீடு ஒன்றில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலை குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் சின் சவுலானிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. நீதிபதி கைராத்துல் அமினா ஜெலானி இவ்வழக்கை வரும் ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கிளாந்தான் மாநிலம் தும்பாட் கம்போங் மொசீரா பகுதியில் நேற்று நடந்த கொள்ளை சம்பவம் ஒன்றில் 15 வயது சிறுமி ஒருவர் பலத்த காயமடைந்தார். காலை 7 மணியளவில் நடைபயிற்சிக்காக வீட்டை விட்டு வெளியேறிய அச்சிறுமி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் காலை 10 மணி முதல் அவரை தேடத் தொடங்கியதாக அம்மாவட்ட போலீஸ் தலைவர் கைரி சாஃபி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதர் ஒன்றில் முகம் மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயங்களுடன் அச்சிறுமி கண்டறியப்பட்டுள்ளார். மேலும் அவர் முகம் மற்றும் தலையில் தடி ஒன்றால் பலமாக தாக்கப்பட்டு அவரது கைபேசி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது ராஜபுர் மைசூரி ஜைனப் 2 மருத்துவமனையில் அச்சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் கொத்தபாரு நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போலீஸ் அறையில் 19.8 கிராம் மெத்தபெத்தமின் என்ற போதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என தெரிவித்தார். 38 வயதான முகமது ஃபடீருல் மூசா என்ற அந்த அதிகாரி நீதிபதி ரைஸ் இம்ரான் ஹமீட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இக்குற்றச்சாட்டானது 1952ஆம் ஆண்டின் ஆபத்தான போதைப் பொருள் சட்டப்பிரிவு 12(2) கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதே சட்டத்தின் பிரிவு 39A(1) கீழ் தண்டனை வழங்கப்படக்கூடியதாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 9 பிறம்படி தண்டனைகளும் விதிக்கப்படலாம். உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.